அதுபோல அவர்களுக்குள்ள இருந்த அந்த சில கில்ட்டி கான்சியஸ்னஸ், அவங்களுக்குள்ள உறுத்தி கொண்டிருந்த சில குற்ற மனசாட்சிகள், மறுபடியும் இயேசுவை நாம் எப்படி சந்திப்பது, ஒருவேளை அவரை சந்திப்போம் என்று சொன்னால் எப்படி நாம் நம்மிலே பலர் மறுதலித்து இருக்கிறோம், நம்மிலே பலர் அவரிடத்திலிருந்து ஓடி இருக்கிறோம், அப்படியானால் எப்படி அவரை நாம் சந்திப்போம் என்கிற அவர்களுடைய குற்றம் நிறைந்த அந்த மனசாட்சியில் இருந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கும்படியாக, நான் நீங்கள் நினைப்பது போல் நினைக்கிறவர் ஆண்டவர் அல்ல, நான் உங்கள் மேல் அன்பு கொள்ளுகிற தேவன் என்பதை அவர்களுக்கு மறுபடியுமாக அவர்களுக்கு அந்த போஜனத்தை கொடுப்பதின் மூலமாக, ஒருவேளை அவர்கள் நினைத்தார்கள் இனி இயேசுவுக்கும் நமக்கும் உள்ள உறவு அதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி அவர்கள் நினைத்த போது, இல்லை, இயேசுவாகிய எனக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த உறவானது முடிந்து போகவில்லை, அது கடைசி வரையிலும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி அவர்களோடு கூட மறுபடியுமாக அந்த உடைந்து போன சிதைந்து போன அந்த உறவை மறுபடியுமாக அவர் எழுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நாம் எப்படி ஆண்டவரோடு இயேசுவோடு கூட நடப்பது? How can I walk with Christ in passionate love? ஒருவேளை அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவனோடு நடப்பது என்பது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். அந்த அனுபவத்திற்குள்ளதாக எல்லா கிறிஸ்தவர்களும் வர வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். Walking with God is the best experience of human can have, fulfilling the purpose of life என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டவரோடு அல்லது தேவனோடு அல்லது இயேசுவோடு நடக்கிற ஒரு அனுபவம் என்பது பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் a human has ever had in their life. அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் அப்படி ஒரு அனுபவத்தை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். அது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். So walking with God means living in a relationship with God.